நாங்கள் அவர்கிட்ட வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க, எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் நாங்கள் கேட்கல. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் இது மட்டும்தான். மற்றபடி மக்களாக நாங்கள் வந்துட்டு வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு எல்லாரையும் பார்த்துப்பீங்க. Chennai Samartha Aviation College, Best Aviation College in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044 4545 4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். ஆக்டிங் அப்படின்ற கரியர் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கிய காரணம் விஜய் சார் மட்டும்தான். இந்த 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, அதாவது இது வரைக்கும் விஜய் சாருக்கு ஆஸ் ஆக்டருக்கு ஒரு ஃபேன் அப்படின்றது இருந்தது. பட் ஆஃப்டர் அவங்களோட இந்த டிசிஷன், அவங்க வந்துட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கான முடிவுகளை எடுத்து இப்படி ஒரு பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் கூடுதல் பொறுப்பு பர்சனலாக ஃபீல் பண்ண முடியும். படத்தில் பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கு இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்ஸ்? எனக்கு ஆக்சுவலாக எலெக்ஷன் டைமுக்கு திடீர்னு காலையில் எனக்கு ரீல்ஸ்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ சர்க்காரில் கடைசியாக நான் விஜய் சார்கிட்ட ஒரு டயலாக் பேசியிருப்பேன். சார், நம்ம இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து கொஞ்சம் ட்வீட் பண்ணுறதை நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை ஒரு மாதிரி வைரல் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஓகே. ஸோ ப்ரோ, அதாவது காலையில் நிறைய பேர் விஜய் சார் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சார் தான் வருது. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி ஐ திங்க் அஸ் அன் ஆக்டராக உங்களோட அந்த டைம் பீரியட் நிறைய நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்களோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிஹைண்ட் நோட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. விஜய் சாரோட ட்ராவல் பண்ண நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அதில் பீயிங் அ பிக் ஃபேன். ஸோ சின்ன வயசுலேருந்து அவருடைய பாடல்கள், அவருடைய படங்கள், அதை மட்டுமே பார்த்து வளர்ந்து இன்றைக்கி நான் இது ஆக்டிங் அப்படின்ற கரியர் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம், ரொம்ப முக்கிய காரணம் விஜய் சார் மட்டும்தான். ஸோ அவருடைய படங்களை பார்த்து, அவருடைய பாடல்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து ஸ்கூல் டேஸில் வந்துட்டு டான்ஸ் ஆடி, ஸோ அப்படி தான் வந்துட்டு எனக்கு இந்த ஆக்டிங் அப்படின்ற கரியர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு, சினிமா மேலே ஒரு ஆசை வந்தது எல்லாமே அது அவரால் மட்டும்தான். ஸோ அப்படி இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் எல்லாரும் ஒன்றா அவரை செலிப்ரேட் பண்ணுற இந்த மொமெண்ட்டில் நான் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னோடய கரியர் இது அமைஞ்சதுக்கு முக்கிய காரணம் விஜய் சார் மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கு நான் ரொம்ப தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல அந்த ஒரு ரீலை தான் எடுத்து எல்லா இடத்துலையுமே ஷேர் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு படத்தில் பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜத்தில் ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்ஸ்? எனக்கு ஆக்சுவலாக எலெக்ஷன் டைமுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பேஸில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு காலையில் எனக்கு ரீல்ஸ்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ரீல் இருந்தது. ஸோ சர்க்காரில் கடைசியாக நான் விஜய் சார்கிட்ட ஒரு டயலாக் பேசியிருப்பேன். சார், நம்ம இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து கொஞ்சம் ட்வீட் பண்ணுறதை நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரொம்ப ரீல் கண்டென்ட்டாக வந்துட்டு போட்டு அதை ஒரு மாதிரி வைரல் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்டு அதான் சர்க்கார் இந்த எலெக்ஷனுக்கெலாம் முன்னாடி சர்க்கார் படத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகும்போது கூடவே ட்ராவல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தது. ஏன்னா அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அதில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு விஜய் சாரோட கூட இருப்பேன். ஸோ அவங்க பிரச்சாரத்துக்கு போகிற எல்லா இடத்துக்கும், அதுக்கப்புறம் அந்த பைக் ரேலி எல்லாத்துலேயுமே பக்கத்துலேயே இருந்து அதை நான் பார்த்தது வந்துட்டு அப்படியே ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் நடக்கிற டைமில் அது எல்லாமே நான் டிவியில் உட்காந்து பார்த்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் இன்னைக்கு விஜய் சார் கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் இந்த மூமெண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்ல. நான் ஒரு அட்வைஸாக கேட்க விரும்பல, ஒரு விஷயமாவும் இல்லை, பட் இந்த விஷயம் கண்டிப்பாக நான் விஜய் சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவேன்.
அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிப்பேன். அப்புறம் இப்போது அவங்க எடுத்திருக்கிற இவ்வளோ ஒரு போல்டான ஒரு பெரிய ஸ்டாண்ட், இதில் அவங்க என்றைக்குமே வந்துட்டு அவங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. ஸோ இதில் லைக் தமிழக மக்கள் மொத்தமும் பேரும் அவங்களுடைய அண்டரில் இப்போ நம்ம இருக்கும்போது இன்னும் கூடுதல் எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றது மட்டும்தான். எல்லோரும் நான் ரேண்டமாக வந்துட்டு லைக் அங்கங்கே எல்லோரும் இப்போ இந்த எலெக்ஷன்ஸை பற்றி பேசும்போது, அப்புறம் நிறையா பேர் வீடுகளில் பேசும்போது, அப்போ அதில் அதிகபட்சமாக அவங்க சொன்னது என்கிட்ட என்னென்னா, நாங்கள் அவர்கிட்ட வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க, எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிலாம் நாங்கள் கேட்கல. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள், இது மட்டும்தான். மற்றபடி மக்களாக நாங்கள் வந்துட்டு வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு எல்லாரையும் பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது ரொம்ப கேள்விப்பட்டது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு மாஸ்டர் படத்தில் வந்து அதாவது ஃபேன்ஸ் கூட்டம் அப்படியே அலமோதி ஒரு இடத்துல பயங்கரமாக நம்ம பார்த்தோம். அண்ட் அவர் பிரச்சாரம் போன இடத்துலையும் அதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஓட்டாக மாறுமா, இதெல்லாம் என்னப்போ ஒரு நடிகருக்கு வர கூட்டம் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு டைட்டில்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஓட் போடும் போதே ஒரு ட்ரெஸ்ஸு கோட்லேயே எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்த வாட்டி அதிகபட்ச ஓட்டு வந்திருக்கு. இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? ஏன்னா ஒரு ஃபேன்ஸே நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்க அந்த கூட்டத்தெல்லாம். இது முழுக்க முழுக்க எல்லாரோட தனிப்பட்ட கருத்து, அவங்களுடைய முடிவு தான். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அவங்க எதனால் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட் என்னென்னா, இன்றைக்கி பிஹைண்ட் வுட்ஸில் வந்துட்டு விஜய் சாருக்காக இப்படி ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் எங்கள் வீட்டில் சொல்லி நான் இங்கே வராமல் இருந்தேன்னா எங்கள் மம்மி என்ன அவ்வளோ வந்துட்டு திட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து விஜய் சார் ஃபேனுன்றதை தாண்டி ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அவங்க எப்படி எவால்வ் ஆகியிருக்காங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் நிறைய எலெக்ஷன் பார்த்துருக்கேன், நான் ஓட் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவை பிகினிங் டு எண்ட் நான் தொடர்ந்து டெலிவிஷனை பார்த்தேன். இது எப்படி நடக்குது, எப்படி இயங்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறது எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, ஆர்வமாக இருந்தது. அப்போ இதில் என்னோடய பார்ட்டும் வந்துட்டு கண்டிப்பாக மேஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு லைக் பொலிட்டிக்கலாக என்னெல்லாம் வந்துட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும், என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் எங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஓகே, ஃபைன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த 5 years எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்புகளும் என்ன இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற விஷயங்களும் விஜய் சார் ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த 5 years? அது எல்லா மீட்டிங்லேயும் அவங்க கடைசியாக எண்டில் சொல்கிறது தானே, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, அது எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ்டாக அவ்வளோ பர்சனலாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருந்தது. அண்டு லைக் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி லைக் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துவே ரொம்ப நாள் ஆச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த சின்ன வயசுலேருந்து அந்த நாஸ்டாலஜியாக மொமெண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அவர் வந்துட்டு ல அப்படின்னு ஒரு மொட்டை மாடி மேலே நின்று ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டு, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி வந்தால் துள்ளாத மனமும் துள்ளும். ஸோ தொடர்ந்து அவருடைய பாடல்கள், அவருடைய படத்தில் இருந்த ஒவ்வொரு சீன்ஸ், அது எல்லாமே தான் வந்துட்டு இன்றைக்கி கரியராகவே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை மாற்றிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக. அதாவது இது வரைக்கும் வந்துட்டு ஒரு விஜய் சாருக்கு ஆஸ் ஆக்டருக்கு ஒரு ஃபேன் அப்படின்றது இருந்தது. பட் ஆஃப்டர் அவங்களோட இந்த டிசிஷன், அவங்க வந்துட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கான முடிவுகளை எடுத்து இப்படி ஒரு பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் கூடுதல் பொறுப்பு பர்சனலாக ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா லைக் அவங்களுக்கு அண்டரில் லைக் தமிழ்நாடு பீப்புள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது அது ஏதோ ரொம்ப பர்சனலாக நம்மளுக்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது சமுதாயத்தில். நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது இன்றைக்கி கூடுதல் பொறுப்பு ஏதோ ஒன்று மேலே ஏறி இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கும் அவருக்கு தான் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீண்டும் ஒரு முறை நல்ல அவர்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் தி வே. தேங்க்யூ. Behind Goods முதல்வர் விஜய், நாயகன் டு ஜனநாயகன், டைட்டில் ஸ்பான்சர் சென்னைஸ் அமிர்தா, ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், ஈஸியா படிங்க சேலரியோட, ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட், கால் 04445454545. Max Gold Cash for Gold, supported by the Chennai Mobiles மற்றும் Electronics Furnitures,
மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ், அப்ளையன்ஸ்க்கு டிஜிட்டல் அப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். விஜிபி யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Velamal Nexus, dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay, Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velamal Nexus.